நீங்களும் இன்ஜினியர் ஆகலாம் அப்படிங்கிற தொடரில் 10வது எபிசோடா கருங்கல் கட்டடத்தை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து லோக்கல் லாங்குவேஜில், அதாவது வந்து இப்போ கட்டுறவங்க வந்து மேஸ்திரிங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சதுர கணக்கில் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது சதுர கணக்கிலே வராது, அது வந்து சிஎஃப்டி கணக்கில் தான் வரும், கியூபிக் ஃபீட் கணக்கில் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கனஅடி தான். ஏன்னா இப்போ நீளம் அகலம் உயரம் 3 தான் அளப்பாங்க. அவங்க என்ன கணக்கில் வந்து இப்போ நம்ம கட்டும்போது ரேட்டு பேசும்போது சதுரம் எவ்வளோன்னு சொல்லி பேசுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சதுரம் வந்து 27 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிஎஃப்டில தான் அளப்பாங்க. எப்படி சதுரம் நம்ம வந்து அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உயரம் அளந்துப்பாங்க, பிளஸ் அதே மாதிரி லென்த் எவ்வளவு இருக்கோ நீளம் அளந்துட்டு, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அகலம் எவ்வளவு இருக்கோ, இது 2 அடி இருக்கு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்ணாங்க. ஒரு அடி தான் வந்து ஒரு சதுரம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து 10 அடி நீளம் ஒரு 3 அடி உயரம் அப்படின்னு சொன்னா இது வந்து 30 ஸ்கொயர் ஃபீட். அப்போ வந்து இது வந்து 0.3 சதுரம், அதாவது வந்து ஒரு 1/4 சதுரம் கணக்கு. அதே மாதிரி வந்து இந்த பக்கம் ஒரு அடி அந்த பக்கம் ஒரு அடி அப்படின்னு எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 60 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஒரு அரை சதுரத்துக்கு மேலே வருது அப்படின்னு சொல்லி கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கணக்கு போடுவாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வேலையை பேசுறதுக்கு முன்னாடி, அதாவது வீட்டு ஓனர்களுக்கு நம்ம எந்த வேலை வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. அப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேமெண்ட் கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையை பற்றியும் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சீரீஸில் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.